திரு ரிஷி குணம் புலாயில நடந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காரு. சொல்லுங்க ரிஷி, உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு என்னதான் கண்ணுக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே நான் போயிட்டு உக்காந்து கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க, ஆமா நானும் பார்த்தேன், அங்க ஒன்றுமும் நின்றுக்கிட்டு இருந்துச்சு வித் நான் சொன்ன மாதிரியே தான் அந்த ஒயிட் ட்ரெஸ் வித் பிளட். நான் அவங்க கிட்ட சும்மா தான் எதிர்பார்த்தான் கேட்டேன், என்ன ஏதாச்சும் பார்த்தீங்களான்னு. அவங்க நான் பார்த்த மாதிரி கரெக்டா சொல்லிட்டாங்க. ஸோ சொன்னோட எங்க எல்லாருக்கும் பயம் எடுத்தனால என்னால் தூங்கவும் முடியல. பிகாஸ் அதை பத்தி நாங்கள் பேசிட்டோன்னே மீன்ஸ் யாரோ கதவு தட்டுறது, யாரோ அந்த டோமுக்கு வெளியே அப்படி நடந்து போறது. ஏன்னா எங்க டோமுக்கு ஏத்தாப்பே காடு. ஸோ டோமுக்கு வெளியே போறது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. சத்தம், ஒரே சத்தம், ஒண்ணுமோ அலற சத்தம், அழுகுற சத்தம், முக்கால்வாசி அலற சத்தம் தான் இருந்துச்சு, கத்துற மாதிரி சத்தம். ஸோ எங்களுக்கு தூக்கம் வராதப்ப எப்படியோ தாண்டி பிடிச்ச ஒரு 5 மணி வந்தாச்சு. வந்துட்டோன்னே சரின்னு சொல்லிட்டு நாய்க்காரங்களாம் சோலார் பண்ண போனாங்க. ஸோ அவங்களாம் முக்கால்வாசி பேர் எழுந்தனால சோலார் பண்ண போறப்ப நாங்க 5 பேர் நான் அப்படி பெட்லயே உக்காந்துட்டேன். ஏதாவது தூங்கக்கூடிய முடியல, நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க விஷயத்த. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிக்க போறப்ப அப்ப அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது குளிக்கிறப்ப ஸோ அது மேலதான் குளிக்கிற இடம் தான், டோம் தான் தெரியும்ல. ஸோ எல்லா பாத்திரமும் பக்கத்துல இருக்கும். மேல கோசம். ஸோ யாரும் எட்டி பாக்குற மாதிரி சொன்னாங்க, உணர முடிஞ்சுச்சு. யாரும் எட்டி பாக்குறாங்க, உணருது, யாரும் கூப்பிடுறாங்க என் பேருன்னு. அதோடு சொல்லிட்டு நாங்க கரெக்டா அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு காலேஜ் அந்த இடத்த விட்டு நாங்க வெளியே வந்துட்டோம். இப்போ காலேஜ்க்கு வந்துட்டோம். காலேஜ்ல வீட்டுக்கு நாங்க 5 பேருக்கும் ஒரே காய்ச்சல், வாந்தி, உடம்பு முடியாம போச்சு. ஸோ அது மட்டும் தான் நடந்துச்சு இது வரைக்கும். அதுதான் டீச்சர் கிட்ட சொன்னீங்களா இல்லையா இந்த மாதிரி நடந்துச்சு? டீச்சர் உங்களை காப்பாத்தலான்னு வந்தா மறுநாள் நாங்க போய் சொன்னோம். எல்லா காலேஜ்ல உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு நாங்க பார்த்தது. ஏன்னா நாங்க 2 நாள் என்ன சொன்னாங்க, சிகு சொன்னாங்க, நீங்க அப்புறம் எங்க போனீங்கன்னு கேட்டாங்க. ஏதாச்சும் முடிச்சுட்டு போனீங்க? நாங்க எங்கேயோ போல, உங்க கூட இருந்துதான் அந்த பார்த்தேன். நான் திரும்பிட்டேன். அதுக்கப்புறம் எங்கன்னா டோமுக்கு போறப்பையும் தூங்க முடியல, அலற சத்தம், கதவு தத்துற சத்தம், நடக்கிற சத்தம், வேமா கோபத்தோட. ஸோ அந்த மாதிரி சத்தம் கேட்க எனக்கு தூங்க முடியல. அவ்வளவுதான் நடந்துச்சு. அந்த எட்டி பார்த்த விஷயம்லாம் நாங்க சொன்னோம். ஸோ அவரும் பயந்துட்டாரு சிகுவும். ஸோ இதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. பட் நாங்க எதுவும் கேட்டுக்கல கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம். கேர்ள்ஸ்க்கும் இங்க இந்த குணம் புலாயில தானா? ஆமா, அதே இடத்துலதான். அதே இடத்துல அவங்க ரூம்ல இருக்கிறப்ப யாரும் சத்தம் போடுறது, யாரும் அலறது, அந்த மாதிரி கேட்டிருக்கு அவங்களுக்கு. பட் நாங்க போய் கேட்டுக்கல. எப்ப நாங்க காலேஜுக்கு திருப்ப வந்தோமோ அப்பதான் எல்லாரும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம் கதையெல்லாம். சரி, கேர்ள்ஸ்க்குலாம் என்ன நடந்துச்சு? அது அவங்க சொன்னது படி அவங்க அதேதான் பாத்ரூம் போயிருக்காங்க. பாத்ரூம் போகும்போது யாரும் கதவு தட்டி இருக்காங்க, கூப்பிட்டு இருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்டு குரல்ல கூப்பிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டு தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு வெளியாயிட்டு ரூமுக்கு போயிருக்காங்க. என்ன, நான் உன்னை இங்கதானே நிக்க சொன்னேன், நீ ஏன் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நான் இப்பதான் பாத்ரூமுக்கு போறேன்னு. ஸோ அந்த மாதிரி விஷயம், யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி விஷயம். ஆனா உருவம்லாம் அவங்க எதுவும் பார்க்கலன்னு தான் சொன்னாங்க. நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். மோரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னது? மோரல் ஆஃப் தி ஸ்டோரி, ஒரு தெம்பட் திராசுன்னு தெரிஞ்சோம், அங்க போய் பேய் கதையை பத்தி நம்ம பேசக்கூடாது. எங்கெங்க சொன்னா கேக்குறேங்க. அதான் கூடவே வரலையா அந்த வெள்ளை பேய்? தப்பிச்சிங்க நீங்க. ஆமா, கூடவே வரல. மேபி ஒரு கால் இப்ப ரேடியோ கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த பேய்க்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல, ஏதோ வேணாமே, அது அமைதியா இருக்கு, நம்ம அமைதியா இருப்போமே.